வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு 10th மேக்ஸில் எக்ஸாம்பிள் 1.19 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னன்னா, ஃபைண்ட் f டாட் g அண்ட் g டாட் f when f of x equal to 2x plus 1 and g of x which is equal to 2x square minus 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து காம்போசிஷன்னா என்ன, அந்த வேர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ காம்போசிஷன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை டிபெண்ட் பண்ணி இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது வந்து செயின் ரியாக்ஷன்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, காரில் போயிட்டு இருக்கும்போது ஃபியூவல் தீர்ந்துருச்சுன்னா நம்மளால காரை டிரைவ் பண்ண முடியாது இல்லையா? அது மாதிரி தான். ஸோ கார் வந்து ஃபியூவலை டிபெண்ட் பண்ணி இருக்கு, அது மாதிரி. ஸோ செயின் ரியாக்ஷன். இப்போது ஒரு விஷயத்துக்கு இன்னொரு விஷயம் இன்புட்டாக கொடுக்குறோம், அதுதான் மீனிங். ஸோ எனக்கு வந்து ஜி ஆஃப் எக்ஸ் தெரியணும்னா அதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சி அந்த அந்த வேல்யூவை ஜி ஆஃப் எக்ஸுக்கு இன்புட்டாக கொடுத்து ஜி ஆஃப் எக்ஸுங்கிற அந்த அவுட்புட் வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்போ எஃப் டாட் ஆஃப் ஜி அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, எஃப் டாட் ஆஃப் ஜி கேட்டிருக்காங்களா? இந்த செகண்டாக இருக்கிற வேல்யூவை நம்ம வந்து இன்புட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட்டாக இருக்க வேல்யூவை நம்ம வந்து அவுட்புட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி வரும்னா, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஜி ஆஃப் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ, கரெக்டாக? ஸோ இதை பார்க்கறதுக்கு எப்படி தெரியுது? ஆஸ் யூஷுவல் நம்ம இது வரைக்கும் பார்த்தா எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ மாதிரி தெரியுதா? அப்போது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 2x + 1, கரெக்டாக? ஸோ இதை அப்படியே இங்கே கொண்டு வந்து இன்பில்ட் பண்ணணும். அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு திஸ் இஸ் லுக்கிங் லைக் அ எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இதை அப்படியே இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆஸ் யூஷுவல் இது வரைக்கும் எப்படி பண்ணமோ அதே தான், ப்ளஸ் 1, கரெக்டாக? ஸோ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூவை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இது பார்க்கறதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரியே இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவோமோ அதே மாதிரி கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ இது ஹோலாகவே நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். அதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? அப்படியே ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் கொண்டு வருது. சரி, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும், 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 2 4 plus 1, கரெக்டாக? ஸோ எஃப் டாட் ஆஃப் ஜி விச் இஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் 3ன்னு கிடைக்குமா? ஸோ இதுதான் எனக்கு எஃப் டாட் ஆஃப் ஜி. அடுத்து இங்கே என்ன கொஷினில் கேட்டிருக்காங்க, ஜி டாட் எஃப் கேட்டிருக்காங்களா? ஸோ ஜி டாட் எஃப்னா என்ன, ஃபஸ்ட் இருக்கிறது அவுட்புட், செகண்ட் இருக்கிறது இன்புட்டுன்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ ஜி டாட் ஆஃப் எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், கரெக்டாக? எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 2x + 1 கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு ஜி ஆஃப் எக்ஸ் மாதிரி தெரியுது. என்னோட ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதை ஃபுல்லாக நான் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். எக்ஸ் + 1 2x + 1 த ஹோல் ஸ்கொயர். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூன்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? ஸோ நான் அதை அப்படியே இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். -2 எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த எக்ஸ் வேல்யூவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு தெரியும், எனக்கு வந்து a + b த ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. அப்போ ஃபார்முலானா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, கரெக்டாக? ஸோ a ஸ்கொயர்னா என்ன, 2x. அப்போ 4x ஸ்கொயர்னு கிடைக்கும். ப்ளஸ் பியோட வேல்யூ 1, 1 ஸ்கொயர் 1 தான். அடுத்து 2ab, 2 இன்ட்டு 2xனா 4x இன்ட்டு 1 4x தான், கரெக்டாக? அடுத்து -2, மேலே இருக்க -2. ஸோ இது வந்து ஆர்டராக எழுதுற குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஆர்டரில் எழுதணும்னா ஹையர் கோஎஃபிஷியன்ட் ஃபஸ்ட்டு வரும், அடுத்து 4x வரும், -2ல் +1 போச்சுன்னா எனக்கு -1. ஸோ ஜி டாட் எஃபோட வேல்யூ என்ன, எனக்கு எக்ஸஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 1, கரெக்டாக? அவ்வளோதான். ஸோ நான் வந்து கண்டுபிடிக்க சொன்னதை கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஸோ எக்ஸாம்பிள் 1.20 இங்கே எழுதியிருக்கேன். ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ். அதுக்கு வந்து ஒரு ரூட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ரூட் ஆஃப் 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3 அஸ் அ கம்போசிஷன் ஆஃப் 2 ஃபங்க்ஷன்ஸ். இது ஒரே ஃபங்க்ஷனாக இருக்குது, நான் 2 ஃபங்க்ஷனாக பிரித்து எழுதுறோம். எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப் 1 ஆஃப் எக்ஸ் 2 ஆஃப் எக்ஸ் நான் 2ஆக பிரித்து எழுத போகிறேன். சொல்யூஷன். நம்மளுக்கு இருக்க ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டு என்னன்னா, ரூட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த ரூட்டுக்குள்ளே ஒரே ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது. அப்போ நான் அதை f1 ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த ஹோல் வேல்யூவை நான் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். அப்போது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷனை இன்பில்ட் பண்ணணுமா?
அப்ப இந்த இன்பில்ட் ஆகக்கூடிய ஃபங்க்ஷனை நான் எக்ஸ்ன்னு எடுத்தேன்னா அப்ப அதுதான் என்னோட இன்னொரு ஃபங்க்ஷனா இருக்கும். கரெக்டா? ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நான் இன்னொரு ஃபங்க்ஷனை இன்பில்ட் பண்ண போறேன். அதுதான் என்னோட காம்போசிஷன். அதுதான் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஒரு அவுட்புட்டுக்கு ஒரு இன்புட்டை கொண்டு வந்து ஃபீட் பண்ண போறோம். இப்போ நான் இந்த ஹோல் டேர்மை நான் எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன்னா அப்போ அந்த எக்ஸ் வேல்யூ தானே எனக்கு இன்னொரு ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ அதை தான் டைரெக்டாக இங்கே எழுத போகிறோம். கரெக்டா? ஸோ f1 ஆஃப் எக்ஸுங்கிற அந்த வேல்யூக்குள்ள நான் எக்ஸ்ன்னு ஒன்று எடுத்திருக்கேன். அந்த எக்ஸுக்கு இந்த f2 ஆஃப் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு என்னோட கொஸ்டின் கிடைச்சிரும். ஆக்சுவலாக இது கொஸ்டின், இது ரெண்டும் நம்மளுக்கு ஆன்சர். கரெக்டா? ஸோ இந்த கொஸ்டின்குள்ளே இதை கொண்டு வந்து நான் ஃபீட் பண்ணேன்னா எனக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிடும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஸோ இதுதான் எனக்கு வந்து அவுட்புட்டு, இதை இதுக்குள்ளே வைக்கக்கூடிய இன்புட்டு. கரெக்டா? அப்போ எனக்கு எப்படி வரும் அப்படின்னா f ஆஃப் எக்ஸ் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ரூட் ஆஃப் 2x² மைனஸ் 5x + 3ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இந்த வேல்யூவை நான் என்ன நீங்க எடுத்திருக்கேன், f2 ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். அப்ப ரூட் ஆஃப் f2 ஆஃப் எக்ஸ் இதுதான் செகண்டா இன்பில்ட் பண்ணக்கூடிய இன்புட் வேல்யூ. அப்ப என்னோட ஃபைனல் அவுட்புட் வேல்யூ என்னவா இருக்கும், இதை பார்க்கறதுக்கு எப்படி தெரியுது, ரூட் ஆஃப் எக்ஸ் மாதிரி தெரியுதா. ரூட் ஆஃப் எக்ஸ்னா என்னது, எனக்கு f1 ஆஃப் எக்ஸ். அப்போ f1 ஆஃப் f2 ஆஃப் எக்ஸ். கரெக்டா? இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா f1 f2 ஆஃப் எக்ஸ் அப்படி எழுதலாம். ஓகேவா? இவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிள். இந்த ஹோல் டேர்மே நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், அதை தனி ஃபங்க்ஷனாக இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கொஸ்டினை அப்படியே நான் எடுத்து எழுதும்போது இந்த டேர்முக்கு பதிலாக நான் f2 ஆஃப் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். திஸ் இஸ் லுக்கிங் லைக் f1 ஆஃப் எக்ஸ், ரூட் ஆஃப் எக்ஸ் மாதிரி எனக்கு தெரியுது. அதை டைரெக்டாக நான் எடுத்து ரெண்டு ஃபங்க்ஷனை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடுறேன். ஸோ திஸ் இஸ் த காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ். அவ்வளோதான். கரெக்டா? அடுத்த சம் போகலாம். ஸோ எக்ஸாம்பிள் 1.21 எடுத்திருக்கேன். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் f of x which is equal to 3x minus 2 and g of x which is equal to 2x plus k and if f dot g which is equal to g dot f இருந்தா என்னோட வேல்யூ ஆஃப் கே என்ன. ஓகே, இந்த இடத்துல கே கொடுத்துருக்காங்க, நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணலை, எந்த கான்ஸ்டன்ஸும் கொடுக்கல, வேரியபிளும் கொடுக்கல. இந்த இடத்துல வந்து கேங்கிற அந்த ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கான்ஸ்டன்ட் ஆல்ஜிப்ரேக் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து நியூமரிக்கல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த கேவை நான் ஃபைண்ட் பண்ணணும், இதை வந்து ஈக்குவல் பண்ணி நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி ஜென்ரலா, இன் ஜென்ரல், ஓகேவா, இன் ஜென்ரல் f dot g which is not equal to g dot f. So the composition of functions, okay, the composition of functions is not commutative. Okay, is not commutative na rendume equal nu artham, is not commutative. Okay, இது in general. Okay, for your information, in general. Okay, இங்க கொஸ்டின்ல if இது ரெண்டு ஈக்குவலா இருந்தா k ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது ரெண்டு ஈக்குவல் கிடையாது, எப்பயுமே ஈக்குவலா இருக்காது. அதுதான் ஜென்ரல் எக்ஸ்பிளனேஷன். இது வந்து புக்ல பேஜ் நம்பர் 27ல உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்து இப்போ சொல்யூஷன் போயிடலாம். ஓகேவா? சொல்யூஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, LHS கண்டுபிடிக்கணும். LHS என்ன, f டாட் ஆஃப் g. நம்மளுக்கு தெரியும் ஜிங்கிறது இன்புட்டு. ஸோ f ஆஃப் g ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாமா. ஸோ f ஆஃப் g ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு, 2x plus k. இதை பார்க்கறதுக்கு எனக்கு f ஆஃப் எக்ஸ் மாதிரி தெரியுதா. f ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, 3x minus 2. அப்போ 3 into x இருக்கிற இடத்துல இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்றேன், 2x plus k minus 2. ஓகேவா? ஸோ எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ நான் வந்து இதை உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ 2 into 3 என்னது 6x plus 3k minus 2. இது வந்து f dot of g. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1. கரெக்டா? ஈக்குவேஷன் நம்பர் 1 கிடச்சிருச்சு. அடுத்து g dot f கண்டுபிடிக்கணுமா, RHS. ஸோ இது வந்து LHS, இது வந்து எனக்கு RHS. RHSோட வேல்யூ என்னது, g டாட் எஃப் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அப்போ செகண்டாக இருக்கிறது இன்புட் அப்படின்னா g ஆஃப் f ஆஃப் எக்ஸ். கரெக்டா? g ஆஃப் f ஆஃப் எக்ஸ். இப்போ f ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, 3x minus 2 கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் லுக்கிங் லைக் g ஆஃப் எக்ஸ். கரெக்டா? ஸோ இது g ஆஃப் எக்ஸாக இருக்கும்போது g ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, 2x plus k. அப்போ 2 into x வேல்யூக்கு பதிலாக இது ஆஸ் யூஷுவல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ப்ளஸ் k. கரெக்டா? அவ்வளோதான். இப்போ உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணணும்னா 6x
அடுத்து 2 into 2 வந்து -4 plus k. கரெக்டா? இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. g of f. ஓகேவா? g of f. இப்போ நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? if f dot g which is equal to g dot f அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஈக்குவேஷன் 1 which is equal to ஈக்குவேஷன் 2ன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஹென்ஸ் இங்கே என்ன வரும்? ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னது? 6x plus 3k minus 2ன்னு இருக்கா? அதே மாதிரி ஈக்குவேஷன் நம்பர் 2 என்ன இருக்கு? 6x minus 4 plus kன்னு இருக்கு. ஓகேவா? ஈக்குவல்டிக்கு இந்த பக்கமும் 6x இருக்கிறனால அந்த 6x ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும் சைன் சேஞ்ச் ஆகாமல் இருந்துச்சுன்னா. அப்போ ரிமைனிங் வேல்யூ 3k. இங்கிட்டு இருக்க கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா -kவா போகும். இந்த சைடு -4 இருக்கு. இங்கிட்டு இருக்க 2 அந்த பக்கம் போச்சுன்னா +2ன்னு போகும். கரெக்டா? அப்போ 3kல 1k போயிடுச்சுன்னா ரிமைனிங் 2k which is equal to எனக்கு -4ல 2 போயிடுச்சுன்னா -2. அப்போ என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்? k which is equal to எனக்கு இங்க வந்து k which is equal to -2 divided by 2ன்னு கிடைக்குமா? ஸோ 2 கேன்சல் ஆயிடுச்சா -1. ஸோ என்னோட k வேல்யூ -1. ஸோ the value of k which is equal to -1. அவ்வளோதான். ஓகேவா? வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ எக்ஸாம்பிள் 1.22 find k if f dot f of k. இது வரைக்கும் பார்த்தது f dot g-யா? g-க்கு பதிலாக f of k கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் அந்த பேர் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. f dot g-க்கு பதிலாக f dot f of k-ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து தனியாக g-க்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்களா? இங்கே f of k-க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதில் k வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நார்மலாக மேலே கண்டுபிடிச்ச மாதிரி தான். LHS RHS கண்டுபிடிச்ச மாதிரி ஏதோ ஒன்று இதுக்கு கண்டுபிடிச்சா போதும். அது மாதிரி தான். ஓகேவா? சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க? f டாட் f of k. இதை எப்படி எழுதலாம்? f of k. அவ்வளோதான். டாட்டுக்கு பதிலாக இன்புட் டேர்ம்ஸை எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ இதனுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு 5ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? கொஸ்டினில் வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? f of k-வோட வேல்யூ என்ன இருக்கு? 2k minus 1ன்னு இருக்கா? which is equal to 5ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை பார்க்கறதுக்கு என்ன மாதிரி இருக்கு? எனக்கு வந்து f of k மாதிரி இருக்கா? இது அகைன் ஒரு f of k தானே. x இருக்கிற இடத்துல kன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். f of k-வோட வேல்யூ 2k minus 1. அகைன் இதை பார்க்கறதுக்கு f of k மாதிரி தானே இருக்கு. ஏன்னா x-க்கு பதிலா kன்னு இருக்கு. அகைன் இதுக்குள்ளேயே கொண்டு போய் இதையே இன்பில்ட் பண்ண போறோம். அவ்வளோதான். கொடுத்துருக்க ஒரே ஒரு தான். fன்னு 2 கொடுக்காம fன்னு ஒன்று கொடுத்து அதுக்கு kன்னு ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ this is looking like f of k. ஆல்ரெடி f of k சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதையும் பார்க்கறதுக்கு எனக்கு f of k மாதிரி தான் இருக்கு. அப்போ f of k ஓட வேல்யூ 2k minus 1. அப்போ 2 into k வேல்யூக்கு பதிலாக நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 2k minus 1. அடுத்து கொஸ்டின்ல இருக்க -1 which is equal to 5. கரெக்டா? ஸோ இதை உள்ள கொண்டு போய் மல்டிபிள் பண்ணால் 2 into 2 4k minus 2 into 1 2. அடுத்து இந்த -1 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 5 plus 1ன்னு ஆயிடும். கரெக்டா? ஸோ எனக்கு வேல்யூ என்ன வரும்னா 4k minus 2 which is equal to 6ன்னு கிடைக்கும். அடுத்து 4k which is equal to 6 இருக்கு. இந்த -2 அந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா +2ன்னு மாறிடுமா? ஸோ என்னோட வேல்யூ 4k which is equal to 8ன்னு கிடைக்குது. அடுத்து k which is equal to 8 divided by இந்த 4 கீழே போச்சுன்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஸோ 4 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 2ன்னு கிடைக்கும். அப்போ the value of k is என்னவா வரும்? The value of k which is equal to 2. அவ்வளோதான். f gன்னு 2 எடுக்கல. அதுக்கு பதிலாக fன்னு ஒன்று எடுத்திருக்காங்க. f of xக்கு பதிலாக f of kன்னு எடுத்திருக்காங்க. xக்கு பதிலாக k. அவ்வளோதான். ஸோ இதை பார்க்கறதுக்கு f டாட் ஆஃப் f அப்படின்னா நான் fக்குள்ள ஒரு f நான் இன்பில்ட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். அப்போ இந்த f of k-வோட வேல்யூ இங்கே கொடுத்தாச்சு. இதுவும் பார்க்கறதுக்கு f of k மாதிரி தான் இருக்கு. அப்போ இதை நான் kன்னு எடுத்து அந்த kக்கு பதிலாக இதை நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். -1 which is equal to 5. அவ்வளோதான். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.